ஓகே, இவங்க தான் இந்த அமர்வு, இவங்க தான் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு அறிக்கையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பதிவாளரை வந்துட்டு இந்த தனி மனித தனி அமர்வு ஜட்ஜும் இந்த 2 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்சும் வந்து விசாரிச்சாங்க இல்லையா, அந்த விசாரணை அறிக்கையை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன விசாரிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி இதை வந்து நீங்க அறிக்கையா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க நோட்டீஸும் இங்க வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, இல்ல இன்னொரு விஷயம், எல்லாருமே இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை கருத்தில் இது எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு தான் எல்லாரும் இங்க விமர்சிக்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா இப்ப எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தலைப்புச் செய்தியோட முடிஞ்சு போயிடும். இப்ப அப்படி கிடையாது. எல்லாரும் அவங்க கருத்துக்களை கொடுக்குறாங்க. ஸோ அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், காவல்துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியில இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறது தவறு இல்லைல்ல, சொல்றது தவறு இல்லை. இங்க ஒரு காமன் மேனா இருந்துட்டு எஸ் இதை உங்க கருத்துக்களை இது வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஜட்மெண்ட் வந்திருக்குன்றது ஓகே, அவங்க எப்படி இவங்க சொல்லலாம், அவங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இதுதான் கேஷ்வானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். எல்லாத்தையும் விசாரிச்ச பின்பு வந்துட்டு வாதம் பிரதிவாதம் எல்லாத்தையும் கேட்ட பின்பு ஜட்ஜஸ் வந்து ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த இப்ப சொல்றாங்களே, இப்ப லோவர் கோர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சிவில் கோர்ட் அப்படிலாம் இருக்குன்னா அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து அகைன் தேர் ஆன்சரபிள். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஹைகோர்ட், இப்போ ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்டதையும் அங்க வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்களும் இங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதுவும் என்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்ட அப்பீல் வந்துட்டு ஏன்னா சிபிஐ விசாரணை வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்ல சொன்ன விஷயம் தான் இங்க அப்பீல் போயிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். இங்க வந்து யாருன்னா தாவேகா தரப்புல ராகவாச்சாரி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. அதாவது 4 அட்வொகேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. இங்க என்னன்னா ஒரு தரப்பு வாதங்களா நம்ம பார்த்துடலாம். தாவேகா தரப்புல என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இடம் ஒதுக்கல, போதுமான பாதுகாப்பு அரசு வழங்கல அப்படிங்கறது அவங்க எடுத்து வைத்த முதல் பாயிண்டா இருந்தது அந்த இடத்துல. அடுத்த பாயிண்டா அரசின் நிர்வாக அலட்சிய போக்கே இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. எஸ், முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும். சோ இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க இல்லையா, அவங்க அஷ்ரா கார்க் தலைமையில் வந்து விமலா அவர்களும் ஷாம்லா தேவி அவர்களும் கூடவே 8 அதிகாரிகளும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, சோ அவங்க வந்து 3 குழுக்களா பிரிஞ்சு இங்க வந்து தோணிமலை அரசு சுற்றுலா மாளிகை கரூர், அங்க அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகே இருக்கக்கூடிய அரசு கட்டிடம் கரூர், புகழூரில் உள்ள டிஎன்பிஎல் வளாகம், இங்கதான் 3 குழுக்களா இது பண்ணி அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ எல்லாத்தையும் வந்துட்டு லைக் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க இல்லையா லோக்கல் சேனல்ஸ், அந்த லோக்கல் சேனல்ஸ் ஓனருக்கு 10 பேர்கிட்டையும் இப்ப வந்துட்டு ஆஜராக சொல்லி அவங்க கிட்டையும் என்கொயரிஸ் போய்கிட்டு இருக்கு.